ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் கிடையாதுங்க, இது ஒரு ஆன்மீக தாள்கள். ஸோ என்ன ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை மாதத்துடைய 6ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வது மாதமான ஆணி மாதம் இருக்குல்ல, அந்த ஆணி மாதத்துடைய 22ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சண்டே ரொம்ப ஸ்பெஷல் சண்டே என்று சொல்லலாம். சண்டேனாவே ஸ்பெஷல் தான். இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆன்மீக ரீதியாக நாளைய சண்டே ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னடா ஸ்பெஷல், நான்வெஜ் தான்டா ஸ்பெஷல் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கக்கூடிய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, உங்கள் மைண்ட் வாய்ஸு. ஆனால் நாளைய சண்டே நான்வெஜ் சண்டே கிடையாது. வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி, அதாவது ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி. நாளைய ஏகாதேசி அன்னைக்கு எவற்றை செய்தால் மிகுதியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், நாளைய ஏகாதேசியில் என்ன காய்கறி சமைக்கணுங்கிறதையும் சொல்ல போகிறேன். சண்டே எதுமா காய்கறியா, ஐயோ தப்பு அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் நாளைய சண்டே நல்ல அற்புதமாக ஆணி வளர்பிறை ஏகாதேசி வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சமைக்கக்கூடாது. நாளை நாள் இந்த காய்கறிகளை தான் பேசிக்காக நாம் எடுத்துக்கணும். அது எடுத்துக்கிறது தான் உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ரொம்ப நல்லது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி வளர்பிறை ஏகாதேசி, இந்த ஏகாதேசியுடைய சிறப்பை சொல்கிறேன். முதல்ல இந்த ஏகாதேசியுடைய சிறப்பையும், இந்த ஏகாதேசியில் எவற்றை செய்தால் மிகுதியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ரகசியத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் என்ன காய்கறி சமைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இறைவனோடு இரண்டரை கலந்துவிடும் முக்தி நிலையை அளிக்க வல்ல தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா பெருமாள் தான். அந்த பெருமாளை வழிபடுவதற்கு முக்கிய மாதங்களாக நிறைய மாதங்கள் இருக்குது. அதில் புரட்டாசி மற்றும் மார்கழி மாதங்கள் ரொம்ப சிறந்தது. அதே நேரம் மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஏகாதேசிகள் பெருமாள் வழிபாட்டிற்கான சிறப்புமிக்க தினங்களாக இருக்குது. அப்படியான ஒரு அற்புதமான ஏகாதேசி தினமாக ஆணி மாத வளர்பிறை ஏகாதேசி தினம் நாளை ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. இந்த ஆணி மாத வளர்பிறை ஏகாதேசி தினத்தில் நாளை நாள் நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும், அதனால் நமக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் சொல்ல போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஆணி மாதத்தில் நாளை நாள் வளர்பிறை ஏகாதேசி வர்றது நிர்ஜல ஏகாதேசி என்று அழைக்கப்படும். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமன் இருக்க வேண்டிய ஏகாதேசி விரதம் குறித்து வியாசர் விளக்கினார். அப்போது ஆணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி விரதம் இருப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பீமனுக்கு கூற, பீமனும் அவ்வாறு செய்து பீம ஏகாதேசியாக இந்த ஏகாதேசி உருவாயிருக்கு. அதாவது ஆணி மாதத்தில் வளர்பிறை ஏகாதேசியில் பீமன் விரதம் இருந்ததுனால இந்த ஏகாதேசி பீம ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுது. ஆக்சுவலி ஒரு வருட காலத்தில் வரக்கூடிய மற்ற ஏகாதேசி தினங்களில் விரதம் இருக்க முடியாதவங்க நாளை ஆணி மாத ஏகாதேசி விரதம் அனுஷ்டித்திங்கன்னா வாழ்வில் உயரிய நிலையை ஈஸியாக பெற முடியும். இந்த ஏகாதேசி திதியில் நீர் கூட அருந்தாமல் உபவேசம் நாளை நாள் மேற்கொண்டு பெருமாளை வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் மறைந்த பிறகு மோட்ச நிலை உறுதியாக நமக்கு கிடைக்கும். நீர் அருந்தாமல் இருந்தால் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஆக்சுவலி நீர் அருந்தாமல் இந்த ஆணி வளர்பிறை ஏகாதேசி விரதம் மேற்கொள்கிறதுனால தான் இந்த ஆணி வளர்பிறை ஏகாதேசியுடைய பெயர் நிர்ஜல ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுது. ஸோ நாளைய ஆணி வளர்பிறை ஏகாதேசி தினத்தில் நீங்கள் விரதம் இருக்கிறதாக இருந்தால் என்ன பண்ணுன்னா, அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டுறணும். அப்புறம் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்யணும். அதன் பின்பு வீட்டிற்கு பெருமாள் படத்திற்கு பூக்கள் சாத்தி தீபத்தை ஏற்ற வேண்டும். உடல்நிலை நன்கு உள்ளவர்கள் நாளை தினத்தில் காலை முதல் மாலை வரை எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும்.
நல்ல திடகாத்திரமான உடல்நல கொண்டவர்கள் நீர் கூட அருந்தாமல் நிர்ஜல ஏகாதேசி விரதம் அனுஷ்டித்திங்கன்னா விரும்பிய பலனை கிடைக்கும். விரும்பிய வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு அமையும். நிர்ஜல ஏகாதேசி எனப்படக்கூடிய ஆணி மாத வளர்பிறை ஏகாதேசியில் விரதம் மேற்கொள்ளக்கூடிய உங்களுக்கு புண்ணிய நதிகள் அனைத்திலும் நீராடிய பலன்கள் வீட்டில் இருந்தே பெற முடியும். சாஸ்திரங்கள் கூறப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வகையான தானங்கள் செய்த புண்ணியத்தையும் நம்மளால் பெற முடியும். மேலும் முற்பிறவியில் பிராமணரை கொன்ற பாபம், பசுமாட்டை கொன்ற பாபம், பொய் சொல்லுதல், குருவை மதிக்காமல் நடத்துதல் போன்ற அனைத்து வகையான பாவங்கள்லேருந்து விடுபட முடியும். இது சாஸ்திரத்திலே கூறப்படுது. ஸோ நாளை நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வறுமனில் நீங்கி செல்வங்கள் கூட பொங்கும். ஸோ நிர்ஜல ஏகாதேசி தினமான நாளை நாள் தண்ணீரை தானம் செய்யக்கூடிய உங்களுக்கு 1 கோடி தங்க நாணயங்கள் தானம் செய்த புண்ணிய பலனை கொடுக்கும். அதாவது நாளை நாள் பக்கத்தில் யாராவது இருக்கிறவங்களுக்கு தண்ணீரை சும்மா தானம் தந்தால் 1 கோடி தங்க நாணயங்களை தானம் செய்த புண்ணிய பலனை கிடைக்க செய்யும். இந்த நிர்ஜல ஏகாதேசி பெருமையை இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறத கேட்கக்கூடிய உங்களுக்கு இறப்புக்கு பின் பெருமாள் அருளால் வைகுண்ட பதவியை அடைய முடியும். ஸோ கேட்குறதுக்கே எப்படின்னா நாளை நாள் வழிபாடு செய்தால் எந்த அளவுக்கு புண்ணியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ நேரம் இந்த ஏகாதேசியுடைய சிறப்பை பார்த்தோம். இப்போ இந்த ஏகாதேசியில் நாளை நாள் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஏகாதேசியான நாளை நாள் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஏகாதேசியில் நாளை நாள் இது மட்டும் சமைக்காமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை சமைத்துருங்க. ஸோ ஏகாதேசியான நாளை நாள் என்ன சமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தாங்க பண்ணணும். குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த தயிர் அன்னத்தை பண்ணி ஒரு 11 பேருக்கு நாளை நாள் தானமாக கொடுக்கணும். நீங்கள் விரதம் இருக்கும்போதே இது நாளை நாள் செய்யலாம். விரதம் இல்லாமல் இருந்தாலும் நாளை நாள் செய்யலாம். நாளை நாள் தானங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும். ஒரு தண்ணீரை தானம் செய்தாவே பல கோடி நாணயங்கள் கொடுத்த தானத்தை கொடுக்குதுன்னா தயிர் சாதத்தை தானம் செய்தால் அதை விட 10,000 கோடி நாணயங்கள் கொடுத்த புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் தயிர் சாதம் செய்து அதை படைத்து ஒரு 11 பேருக்கு நாளை நாள் கொடுங்க. கண்டிப்பாக 11 பேருக்கு அந்த தயிர் சாதத்தை கொடுத்து அந்த தயிர் சாதத்தில் அவங்க ரொம்பவே குளிர்ச்சி அடைந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு வாழ்க்கையில் பயங்கரமான குளிர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த தானம் நாளை நாள் எப்போ வேணாலும் செய்யலாம். காலையில், மதியம், மாலையில் இந்த மாதிரி எப்போ வேணாலும் செய்யலாம். நாளை நாள் மதியம் செய்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா காலையிலையும் நைட்டும் நிறைய பேர் தயிர் சாதம் சாப்பிட மாட்டாங்க. அதே மதியம்லாம் சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் மதியமே கொடுக்க பாருங்கள். அதே போல் கொடுக்கும்போது முழு மனதோடு கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தானத்தை பெறுறவங்க வயிறார சாப்பிட்டு மனசார உங்களை வாழ்த்தணும். அதனால் டேஸ்ட்டு நல்லா பக்காவாக பண்ணுங்கள். நம்ம எப்படி ஒரு உணவை சாப்பிடும்போது அதை ரசித்து ருசித்து சாப்பிட்றோமோ அதே போல் நாம் கொடுக்குறதையும் மற்றவங்க அதே மாதிரியே சாப்பிட்ணும். அந்த நல்ல எண்ணத்தோடு பண்ணுங்கள். அதே போல் அதை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் யார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவப்படக்கூடாது. அதாவது நீங்கள் சமைச்சிட்ருக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக கோவப்பட்டால் கூட நீங்கள் சமைச்சு கொடுக்கறது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நாளை நாள் சமைச்சு கொடுத்து நாளை நாள் முழுக்கவே யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது. ஒரு பாசிட்டிவ் மைண்டோடையே இருக்கணும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடையே இருக்கணும். ஸோ நாளை நாள் இந்த மாதிரிலாம் இருக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நான் சொன்னதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளைய ஏகாதேசியை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டே சொன்னது போல் சண்டே நான்வெஜ் நாளை நாள் எடுக்காதீங்க. சண்டே ஏகாதேசி முழுசாக இருக்கிறதுனால எடுத்தீங்கன்னா ஒரு பலனும் கிடைக்காது. ஏகாதேசியில் வயிறை நல்லா காலியாக வைத்துட்டு வயிறை நல்லா சுத்தப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இதில் நம்மளுக்கு அதிகமாக ஜீரணமாகாமல் இருக்கக்கூடிய நான்வெஜ்ஜை சாப்பிட்டு ரொம்ப அவதிப்படக்கூடாது. ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு செயல்படுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் நாளைய ஏகாதேசியுடைய சிறப்பையும் என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
இதே போல் புதிய தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.